யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்களினால் ராணுவத்தின் கொமாண்டோ பங்களா முன்பாக 13வது வாரமாக அமைதி வழியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 650 ஏக்கர் வரையிலான தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி காணி உரிமையாளர்களினால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மயிலிட்டியைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத கால பகுதியில் அவர்களது சொந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டதன் பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுவதுடன் யுத்தம் மௌனிக்கப்பட்டு 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் இதுவரை காணி விடுவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு தேசம் நடந்து வந்துதான் என்னுடைய காணிக்கா வாரன். ஆனா இங்க அருணா பிரச்சனை இல்லை. இவன் இந்த கொமாண்டன் தான் ஏதோ ஓடின பிளேன் ரோட்டை தண்டியாட்டு நிற்கிறான். தண்ட காணியாம் தண்ட பிளேன் ரோட்டாம். நாங்கள் இருக்கின்றன இந்த பிளேன் ரோட்டு சின்ன ரோட்லான பிளேன் ஓடினது. இப்போ தண்ட காணிக்க பிளேன் ஓட போறாரு. நாங்கள் தெருவழிய தெரியும் ஒரு பிளேனோட காணி வேணுமாம். யாழ்ப்பாணத்திலேருந்து இங்கே வந்து பிளேன் எடுத்து ஓடுறாரு. வந்து எங்கட காணிங்க போடுறது பிளேனோட காணி கேட்குற எங்கட காணிங்க விட்டா நாங்களே பிளேனோட வேணும். இங்கே நாங்களே பிளேனோட கூப்பிடல, பாதுகாப்புக்கும் கூப்பிடல. பாதுகாப்புக்கு வந்துருந்து பிளேன் ஓடிக்கொண்டு ஓடுறதுக்கு எங்களை சொந்த காணிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் வேண்டி விட்டுருக்கிறோம். காணி ஓடும் கொண்டு எங்கட நிலத்தை விட்டால் நாங்கள் எங்களை குடியேறி எங்களை சொந்த வீடு வாசலில் இருப்போமே. இவ்வளவு தேசம் நடந்து வந்து இந்த காணி பூமிக்காக அங்கேருந்து நடந்து வரோம். நடந்து வந்து காணிக்காக ஓடி நடந்து வரோம். அவர் காணிங்க பிளேனோட காணி பத்தாதான். முந்தி ஓடின பிளேன் ரோடு தானே. இப்போதானே இந்த பிளேன் ரோடு 90ஆம் ஆண்டு ரோட்டை பெருப்பிச்சு பிளேன் ஓடுற காணியை கண்டுட்டு போகவா விருப்பம் வருது இல்லை. அன்றைக்கு வரதுலையும் இதை தேங்காய்ச்சி கொண்டு போகிறாங்களாம். கொண்டை விட்டுட்டு சொந்த காணி தென்னை நட்டை வந்து தேங்காயெல்லாம் வச்சு கொண்டு போய் போடினா நாங்கள் தெருவழி எதிரினோம். தேங்காய் எத்தினோம், உழைக்கினோம். எங்களை காணிங்க விடுறதுக்கே நம்ம பிள்ளையான ஓடுறதுக்கு காணி வேணுமா? கொமாண்டர் நேரம் வந்து எங்களோட கதை கிடக்குமிஞ்ச நேரம் வந்து கதை பார்ப்போம். எங்களை காணிங்க வச்சு கொண்டு பராளிக்கனா ஊக்கம் பத்தாது. ஊக்கமாக வந்து ஐயர் விட்டு அடிச்ச மாதிரி இருந்தால் அவன் தண்டை வாட்டு கழுவி போவான். காணிங்க விட்டுட்டு போறவே நண்டு கொண்டு இருக்கிறான். காணிங்க விட்டுட்டு பராளி கொமாண்டன் எங்களோட காணிங்க விட்டுட்டு போகிறதுக்கே இங்கே இருக்கிறாங்க. கூப்பிடுறோமோ பாதுகாப்பு கூப்பிடுறோமோ ரோட்ல யார் கூப்பிட்டவன் ஒரு பாதுகாப்பு கூப்பிட்டு இங்கே வச்சிருக்கணும். நாங்கள் கூப்பிடல. ரோட்ல பாதுகாப்புக்கு வந்து இங்கே கடைசியா காணி பூமி முழுக்க ஆட்சி கொண்டு இருக்கணும். அந்த கொமாண்டன் நேரம் வந்து காய்க்க வந்தனா காணியோ நீ வேண்டியோ காணியை நாங்கள் பாடுபட்டு வேண்டி விட நீ வந்து இங்கே பிள்ளைன்னு ஓடுறது காணியை வச்சு கொண்டு இருக்கிற எங்கட சொத்தை விட்டாயே நாங்கள் உங்க அலையே போறோம். இந்த வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய நிலங்கள் மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலப்பாடுகளை மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் கூறி வந்தாலும் இன்று வரை அது நிறைவேற்றப்படாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை காணப்படுகின்றது. குறிப்பாக 36 ஆண்டுகளாக வலிகாமம் வடக்கு பிரதேச மக்கள் இவ்வாறு இடம்பெயர்ந்த நிலையிலே வசித்து வருகின்றார்கள். பல இடங்களிலே பல்வேறு இடங்களிலே தங்களுடைய வாடகை வீடுகளில் தங்கி வருகின்றார்கள். பலர் முகாம்களிலும் இருக்கின்ற சூழல்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் கிட்டத்தட்ட 5 ஜனாதிபதிகள் மாறியிருக்கின்றார்கள். மஹிந்த ராஜபக்ச, அதன் பின்னர் மைத்ரிபால சிறிசேன, அதன் பின்னர் கோட்டாபாய ராஜபக்ச, அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க, இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க போன்ற 5 ஜனாதிபதிகள் மாறியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மக்களுடைய வாழ்வில் அந்த ஜனாதிபதிகள் அவர்களுக்கு வசந்தங்களை ஏற்படுத்தவில்லை என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. கடந்த ஏமாற்றங்களை தாங்கி வந்த இந்த வலிகாமம் வடக்கு மக்கள் கடந்த தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் உடனடியாக ஒரு வருடத்துக்கு அனைத்து நிலங்களும் மக்களிடம் கையளிக்கப்படும் என்கின்ற ஒரு உறுதிமொழிக்கு ஏற்ப அவர்களை நம்பி அந்த ஆட்சி பீடங்கள் ஏறினால் எங்களுடைய பூர்வீக நிலங்கள் விடுவிக்கப்படும் என்ற இயக்கத்தில் இருந்த மக்கள் அவர்களுக்கான வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் தொடர்ந்து அந்த மக்களை ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு விதமான ஜனாதிபதி ஒரு கருத்தையும், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஒரு கருத்தையும், அதே போன்று அரசாங்க அதிகாரிகள் ஒவ்வொரு கருத்தையும் மாறி மாறி சொல்கின்ற நிலைமையும், அரசாங்க சார்பு ஆளுங்கட்சி நாடாளுமன்ற ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கின்ற சூழலில் அந்த மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக யுத்தம் முடிந்து இப்பொழுது கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் கடக்கின்றன, 17 ஆண்டுகள் ஆகிவிட்டன.
எனவே இந்த அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், அந்த மக்களுக்கு கொடுத்த நம்பிக்கைகளுக்கு பாத்திரமாக நடந்து கொள்வதற்காக அவருடைய இராணுவ தேவைக்கு அப்பாற்பட்ட காணிகள் பலது இருக்கின்றன. ஆகவே மக்களுடைய நிலங்கள் மக்களுக்கு சொந்தம் என்கின்ற கருத்தை கொடுத்த தேர்தல் காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதும், அந்த மக்களுடைய அபிலாசைகள் சொந்த பூர்வீக இடங்களை மீள அவரிடம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல இருக்கின்றது. எனவே அந்த மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய குரல்கள் நிச்சயமாக இன்று ஒரு நாள் வெல்லும் என்பதில் மாற்றமில்லை. ஆனால் இதை ஜனாதிபதி அவர்கள் கவனத்தில் எடுத்து, அவரால் பாதுகாப்பு அமைச்சினுடைய பாதுகாப்பு கூட்டுப்படத்தை அமைச்சர் தலைமையாக ஜனாதிபதி இருக்கின்ற பொழுது அவர் இதை கரிசனை எடுத்து உடனடியாக அந்த மக்களுடைய நிலங்களை அவர்களிடம் வாழ்விடங்களை கையளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அதற்கு அவர்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். அவர்களுடன் நாங்கள் எப்போதும் பக்கபலமாக நின்று இந்த மண்ணை விடுவிக்கும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்போம்.